குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம், கேட்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணமழையை அருளும் சங்குப்பூ பற்று. இந்த சங்குப்பூ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிந்தது என்னன்னா, சனி பகவானுக்கு தான் இது விசேஷம் அப்படின்னு தெரியும். இதுக்கு பேரு இன்னொன்று இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அபராஜிதா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பணம், அதாவது மணி ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த செடி. இந்த செடியை நம் வீட்டில் வளர்ப்பதால் அன்னை லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும். நம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரக்கூடியது இந்த சங்குப்பூ. இது வாஸ்து சாஸ்திரத்துல நம்ம வீடு எப்படி அமைந்திருக்க வேண்டும், எந்த அறை எந்த பகுதியில் அமைக்க வேண்டும், எந்த பொருள் எங்கு வைக்க வேண்டும், பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில நம் வீட்டில் எந்தெந்த மரம் செடி கொடிகள் வளர்க்கலாம், எந்த செடி எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்றத தெரிந்துக்க வேண்டியது அவசியம். மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்த இந்த சங்குப்பூ செடியை வளர்த்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்றதை விரிவா நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா 3 கலர்கள் வரும். என்னென்ன கலர்கள்? வெள்ளை, நீலம், இளஞ்சிவப்பு என பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய சங்குப்பூ தாவரம் நம் வீட்டில் வளர்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக இந்த நீலி அபராஜித என அழைக்கப்படும் இந்த கொடி வளர வளர வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வளரும். இது வாஸ்து சாஸ்திரத்தின்படி சங்குப்பூ செடி வளர்த்தால் எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் வீட்டில் தங்கும். அதே போல தனவரவு அதிகரிக்கும். மகாலட்சுமி வாசம் செய்வதாக இதற்கு ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த பூவை மகாவிஷ்ணுவிற்கு சமர்ப்பித்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணகாண்டத்துல அழகிய நீல மலர்களை கொண்ட சங்குப்பூ கொடியை வீட்டில் வளர்த்து அந்த பூக்களை சனிதேவருக்கு சமர்ப்பித்து வழிபடுவதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய துன்பங்கள் குறை, சனி தோஷத்திலிருந்து நிவாரணம் நமக்கு கிடைக்கும். வாஸ்துப்படி நீல சங்குப்பூ கொடியை வீட்டில் எந்த திசையில் நட வேண்டும் என்றால் வடக்கு திசையில் நட வேண்டும். சுப பலன்கள் கிடைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இந்த கொடியை மேற்கு திசையோ அல்லது தெற்கு திசையில் நடக்கூடாது. நட்டால் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வடக்கு திசையில் நட வேண்டும். இந்த சங்குப்பூவை மகாவிஷ்ணுவுக்கு நம்ம இந்த மலரை சாற்றி வழிபாடு செய்தால் எல்லா நன்மைகளும் நமக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த நீல மலரை, இந்த சங்குப்பூவை சனி பகவானுக்கு இந்த பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டால் சனி தோஷத்திலிருந்து துன்பங்களிலிருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அதனால இந்த சங்குப்பூ செடியை வீட்டில் வளருங்கள். எல்லோருடைய வீட்டிலும் வளர்த்தால் இந்த வாஸ்து தோஷம் நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். இதை பயன்படுத்துங்கள். சங்குப்பூ செடியை எல்லோர் வீட்டிலும் வளர்க்கலாம். இது நமக்கு நன்மையை செய்யும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.